ஐயோ சாரி, ஸ்ரீகாந்த் வந்திருக்காரு நம்ம கிட்ட, நம்ம அரங்கத்துக்கு நெல் கவனி சொல்லிட்டு. அடுத்து தன்னோட கதாபாத்திரங்கள் மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் வித்தியாசமான மொழியின் மூலமாகவும் சினிமாவை இன்னும் காதலிக்கிற ஜான் விஜய் நம்மள்ட்ட வந்திருக்காங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்ப அந்த ஸ்பார்க் வந்தது? அவங்கள பாக்குறப்ப இதாண்டா ரைட் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பார்க் எப்போ வந்துச்சு? என்னோட மனைவியோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காமன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு பார்ட்டிக்கு. அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வரட்டும், அவங்க வந்து என்னோட ரசிகைன்ற முறையில் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி ஓகே, ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக நான் போயிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ தற்செயலாக அவங்க பார்ட்டியில் போய் அவங்கள வந்து விஷ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்னோட காதலியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. சேம் பர்சன் அன்னைக்கு வந்து இருக்கிறது வந்து எனக்கு பெரிய கோயின்சிடென்ஸாக இருந்துச்சு. நினைச்சவங்க முன்னாடியே இருக்காங்க. நீங்க சொல்றீங்களா ஒரு கனவு இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒருத்தரை பார்க்கும்போது எனக்கு தோணிச்சது. அதே பர்சன் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்க நம்ம ரசிகையா இருக்காங்க, அவங்கள தான் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வந்திருக்கோம் போது became even more nicer for me. அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அங்கேருந்து வந்து அவங்க சொன்னாங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நீங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க, கிளம்பலாம்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனால் நான் கிளம்பல. அவர்ஸ் டுகெதர் அங்கேயே உட்காந்துட்டேன். அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணோம். அவங்க வந்து இவன் என்ன சும்மா கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டு போயிடுவான்னு பார்த்தா இங்கேயே வந்து டேரா போட்டுட்டான். அவங்க போயிட்டு என் மனைவி கிட்ட சொல்றாங்க, அதாவது வந்தனான்றவங்க கிட்ட சொல்றாங்க, அவன் கூடுதலா வந்து ஜொல்லு விடுறான்னு நினைக்கிறேன், அவனை கொஞ்சம் கட் பண்ணி ஆகணும், சாரி அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சான், அவன் பார்த்தா இடத்த வந்து பிடிச்சிட்டான் அப்படின்னாங்க. அவங்களும் சொன்னாங்க எனக்கும் அவன் பிடிக்கும், ஸோ லெட் ஹிம் பி தேர் அப்படின்ட்டாங்க. ஸோ இது தொடர்ந்து ஒரு நட்பு ரீதியாக வந்து போயிட்டு இருந்தது. பெற்றோர்கள் வந்து சொன்னாங்க, நண்பர்களா இருக்கீங்களே ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல நண்பர்கள் ஏன் ஒரு ஜோடி ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஃபார்ம். இந்த சைடு வரேன், பயமா தான் இருக்கு பேசுறதுக்கு. ஏங்க உங்க மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கனால எனக்கு பயமா இருக்கு. என்ன கொடுப்பேன்? உங்க கனவு கண்ணி, உங்க கனவு நாயகி? என் மனைவியார நான் வந்து பார்த்ததுன்னா, மழையில பெண்களை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வெளியே இறங்கி வந்து நின்று ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கேன். ஒரு ஸ்கூட்டி பெப்ல வந்து ஒரு பூ போட்ட ட்ரெஸ் போட்டு ஒருத்தங்க மழையில அப்படியே ஃபாஸ்டா, மழையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு மழையிலேயே நனைஞ்சிட்டு வராங்க. அவங்கள பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து கொடை பிடிச்சிட்டு போனா இன்னும் ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தேன், சரி மழையில நனைஞ்சு வந்திருக்காங்க, அப்படியே ஸ்லைட்டா எனக்கு சாரல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு ஓரமா பைக்கை விட்டுட்டு பைக்கை பின்னாடி திறந்து அல்லந்து ஒரு கொடையை எடுத்துட்டு டக்குன்னு கொடையை பிடிச்சிட்டு அப்படி நடந்து போனாங்க. அவ்வளவுதான், அன்னையிலேருந்து எனக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கதான் பிளஸ். அதோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த துப்பட்டால அந்த கண்ணாடியை தொடச்சு அப்படி போட்டாங்க. அடடா பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அப்பெல்லாம் நான் ஐ டிடன்ட் திங்க் அபவுட் இட் மச், பட் இட் ஹேப்பன்ட்.